தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 31/12/2025 புதன்கிழமை. கார்த்திகை நட்சத்திரம் இரவு 10:55 வரை, பிறகு ரோகிணி. இன்றைக்கு கார்த்திகை விரதம். இன்றைக்கு இந்த ஆண்டினுடைய நிறைவு நாள். நாளை புத்தாண்டு 2026 பிறக்கப் போகின்றது. புத்தாண்டு எப்படி இருக்கும், நமக்கெல்லாம் நன்றாக இருக்குமா என்றெல்லாம் உங்களுடைய எண்ணங்கள் பல விதங்களிலும் சிந்தித்து கொண்டே இருக்க தோன்றும். நாளை பிறக்கின்ற இந்த புத்தாண்டு 2026 என்று வருகின்ற பொழுது குருவாரம், வியாழக்கிழமை, ரோகிணி நட்சத்திரத்திலே பிறக்கிறது. எனவே காலையிலே நாம் எழுந்தவுடனே சில பேர் சொல்லுவாங்க, இன்னைக்கு எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, நான் நரிமுகத்தில் முடிச்சணும் அப்படிம்பாங்க. சில பேர் காரியங்கள் அவ்வளவு சிறப்பாக இல்லைன்னா, இன்னைக்கு யார் முகத்தில் முடிச்சனே தெரியலையே, காலையிலேருந்து இப்படி நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா, ஆண்டு முழுவதும் நற்பலன் நடக்கணும் அப்படின்னா, புத்தாண்டு பிறக்கிற அன்னைக்கு அதிகாலையில் நம்ம விழிக்கக்கூடிய முதல் இது எதுலைன்னு பார்க்கணுமா. பொதுவாக இறைவனுடைய திருவுருவ படங்கள்ல நம்ம விழிக்கலாம். விநாயகர் வழிபாடு, விநாயகரை நம்ம கும்பிடலாம். பூஜை அறையில எல்லாமே பரப்பி வச்சிருக்கணும். அங்கே உள்ள அந்த தெய்வங்களுடைய தெய்வ விக்கிரகங்கள் அல்லது தெய்வத்தினுடைய படங்கள் முகத்துல முடிக்கலாம். அதுக்கப்புறம் ரோகிணி நட்சத்திரங்கிறதுனால கண்டிப்பா நாளைக்கு கண்ணனை வழிபடணும். ரோகிணியில பிறந்தவர் யாருன்னா கண்ண பரமாத்மா. எனவே கண்ணன் வழிபாடு உங்களுடைய கவலையை தீர்க்கும். அதுக்கு பிறகு இஷ்ட தெய்வம், குலதெய்வங்களை வாய்ப்பு இருக்கவங்க போய் அதை வழிபடலாம். பிறகு காலையில முடிக்கிறதுக்கு நிலைக்கண்ணாடியில உங்களுடைய முகத்தை நீங்க பார்க்கணும். அதுக்கு முன்னதாக படுக்கையை விட்டு எழுந்திருக்கிற போதே உள்ளங்கையை ஒரு முறை பார்த்துட்டு கீழே பூமியை தொட்டு வணங்கணுமா. ஏன்னா பூமி தான் அனைவரையும் தாங்குகின்ற அகழ்வாரை தாங்கும் நிலம் போல ஏழ்வாரை பொறுத்தல் தலைன்னு சொல்லி திருக்குறள் வருது. இந்த நிலம் எல்லாத்தையும் தாங்குது இல்லையா, அந்த நிலத்துல நம்ம கீழே குனிஞ்சு அதை தொட்டு கும்பிடணும். பூமாதேவியை கும்பிட்டு வணங்கிய பின்னால பூஜை அறைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களை எல்லாம் நம்ம பார்த்து வணங்கிய பிறகுதான் நம்முடைய காரியங்களை தொடங்கணுமா. எது முகத்தில் முடிக்கலாம் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்கன்னா, நிலைக்கண்ணாடி, தண்ணீர், ஆலய கோபுரம், அதே மாதிரி பூஜை அறையில் கனி வர்க்கங்களை பரப்பி வச்சு அதில் பார்க்கலாம். அதே மாதிரி கனிவான வாழ்க்கை நமக்கு அமையணும்னா கனி வர்க்கத்தில் பார்க்கணும். நம்முடைய ராசி சின்னங்கள் முகத்தில் வலிக்கலாம். வலம்புரி சங்கு வச்சிருக்கவங்க வலம்புரி சங்கு முகத்தில் வலிக்கலாம். வலம்புரி சங்குல காசுகளை எல்லாம் பரப்பி வச்சு சில பேர் வெளிப்பார்கள். நாளைக்கு சூரியனுடைய ஆதிக்கத்தில் ஆண்டு பிறப்பதனால கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். காசினி இருளை கனிவுடன் நீக்கும் தேசிகா உன்னை தரிசனம் செய்தேன். மாணிக்க மோதிரம் மலர் செந்தாமரை காணிக்கையாக்கினால் கடைக்கண் பார்ப்பாய் அப்படின்னு சொல்லி அந்த கவசம் வரும். அப்படிப்பட்ட சூரிய பகவானுக்குரிய 2026 கூட்டினா 1ன்னு வரும். அதனாலே சூரிய வழிபாட்டையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இப்படி 7 குதிரை பூட்டிய சூரியன் படம் இல்லத்திலே வைத்திருந்தால் அதன் முகத்திலும் விழிக்கலாம், அதையும் வழிபடலாம். இப்படி ஆண்டின் தொடக்கத்தை நீங்கள் அமைத்துக் கொண்டால் 2026ஆம் ஆண்டு முழுமையாக உங்களுக்கு நற்பலன்கள் வாரி வழங்கும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் காலை 6-8 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன். அதற்கு பிறகு 2ஆம் இடத்திற்கு செல்கின்றார். பொதுவாக 4ஆம் இடத்திற்கு அதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு இருக்கின்றார். அதே நேரம் உங்கள் ராஜநாதன் செவ்வாயை குரு பார்க்கின்றார். குரு மங்கள யோகம் என்ற ஒரு யோகம் இருக்கின்றது. இப்படிப்பட்ட யோகத்தோடு இருக்கின்ற இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். அதிலும் இன்று கார்த்திகை விரதம். எனவே கந்த பெருமானை சொந்த பெருமானாக நினைத்து நீங்கள் வழிபடுவது நல்லது. வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். ஆரம்பத்தில் அச்சுறுத்தலாக தோன்றிய விஷயம் பிறகு சிறப்பாகவே முடிந்துவிடும். வராத கடன் பாக்கிகள் உங்களுக்கு வரலாம். உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே சில நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். இன்று கிழமை புதன் என்பதனாலே இன்றைக்கு உங்களுக்கு வழிபாடு மிகுந்த வளர்ச்சியை கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் காலை 6-8க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். 3ஆம் இடத்திற்கு அதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு சஞ்சரிக்கின்ற பொழுது சகோதர ஒற்றுமை பலப்படும். சாமர்த்தியமாக பேசி சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இருந்தாலும் கூட இன்றைக்கு பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். வளர்ச்சியை கருதி நீங்கள் இடம் மாறலாமா அல்லது வேறு ஊர் மாறலாமா, அயல்நாடு செல்லும் யோகம் நமக்கு எப்பொழுது வாய்க்கும் என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். சந்திர பலம் உச்சம் பெற்றிருக்கிற நேரத்தில் நீங்கள் எதை சிந்தித்தாலும் சிந்தித்த காரியங்கள் சிறப்பாக நடைபெறும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள். கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், நிம்மதி கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு இருக்கின்றார். வக்ர குருவாக இருப்பதனாலே அக்கறை செலுத்தாத காரியத்தில் கூட ஆதாயம் கிடைக்கும். கல்விக்காகவோ கலைக்காகவோ எடுத்த முயற்சி கைகூடும். கடலாண்டி வரும் செய்தி காது நிற்க செய்யும். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். திடீர் பணவரவு உங்களுக்கு மனக்கலக்கத்தை அகற்றும். அதே நேரத்தில் வாகன யோகம் உண்டு. இந்த நாள் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் விதத்தில் ஒரு நல்ல சம்பவம் நடைபெறப் போகின்றது.
கடகராசினியர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. இருந்தாலும் ராகு பலம் நன்றாக இருப்பதனாலே கும்பராகு குடங்குடமாய் கொடுக்கும் என்பார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது தொழிலிலே உங்களுக்கு லாபம் உண்டு. தொழிலிருந்த எதிரிகள் விலகிச் செல்வார்கள். சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். நட்பாலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. பிள்ளைகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும். பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட இன்று புதன்கிழமை என்பதனாலே இன்று அனுமனை வழங்குவது நல்லது. சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு பயணங்களால் பலன் கிடைக்கின்ற நாள். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். இலாகா மாற்றங்கள் எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு வரலாம். ராசியில் கேது இருப்பதனாலே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். நாளை நடைபெறப் போகும் அந்த புத்தாண்டுகளை பொறுத்து உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா என்று சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். பொதுவாக எதிர்மறை சிந்தனைகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. ஜென்மத்தில் கேது இருக்கின்ற பொழுது எதிர்மறை சிந்தனைகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். இருந்தாலும் நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சி மதியத்திற்கு மேல் உங்களுக்கு கைகூடும். பழைய கடன் பிரச்சனைகள் தீரும். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு காலை 6-8 வரை சந்திராஷ்டமம். அதற்கு பிறகு சந்திராஷ்டமம் மாறுகிறது. எனவே அதிகாலையில் ஏதேனும் செய்ய முயற்சித்தால் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் செய்வது நல்லது. இருந்தாலும் நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். தொழில் பங்குதாரர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும். புதியவர்கள் வந்து இணைந்து உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அதே நேரத்தில் வரன்கள் கூட உங்களுக்கு வாயில் தேடி வரலாம். குருவினுடைய பார்வை 2இல் பதிவதனாலே குடும்பத்திலிருந்து பிரச்சனையை உருவாக்கியவர்கள் விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து இணைவார்கள். உங்களுக்கு உத்தியோகத்திலே ஏதேனும் பிரச்சனைகளை கொடுத்த மேலதிகாரிகள் இப்பொழுது மாற்றப்படலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவே அமைகின்றது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு காலை 6-8க்கு மேல் சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். குறுக்கீடு சக்திகள் அதிகரிக்கும். நெருக்கடி நிலையும் உங்களுக்கு ஏற்படும். பணத்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். வாங்கல் கொடுக்கலில் யாருக்கேனும் பண பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்திருந்தால் அதன் மூலமும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். நிம்மதி குறைகின்ற நாள் என்பதால் இன்று நீங்கள் தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். யாரையும் நம்பி எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம். மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் சிறு தொல்லைகள் ஏற்பட்டாலும் அச்சுறுத்து நோய் ஏற்படுகின்ற பொழுதே மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. இன்று முழுவதும் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டுகின்ற நாள். வருங்கால நலங்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தொழில் வளர்ச்சி கருதியும் நீங்கள் எடுத்த புது முயற்சியில் இன்று அனுகூலங்கள் கிடைக்கலாம். குருவினுடைய பார்வை 12-2 ஆகிய 2 இடங்களில் பார்க்கின்றது. எனவே குடும்பத்தில் குழப்பங்கள் இருந்தது அகலும். குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனையும் அகலும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்க வேண்டுமானால் 2ஆம் இடத்தை குறிப்பார்க்க வேண்டும். இப்பொழுது பார்ப்பதனாலே பணத்தட்டுப்பாடுகள் அகலும். கேட்ட இடத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு திடீரென நல்ல பொறுப்புகள் வரலாம். மக்கள் செல்வாக்கு மேலோங்கும். உங்களுக்கு இன்று ஒரு மகத்தான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு உதிரி வருமானங்கள் பெருகும் நாள். உள்ளத்திலொன்றும் உதட்டிலொன்றும் வைத்து பேசுபவர்களை இனம் கண்டு கொள்வீர்கள். நல்ல சம்பவங்கள் இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும். நீங்கள் கேட்ட சலுகைகள் இன்று கிடைக்கும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் கூட மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் குரு பார்வை இருப்பதனாலே கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் இல்லத்தில் நடைபெறவில்லையே, எப்பொழுதுதான் கெட்டுமேளம் கொட்டும் வாய்ப்பு உண்டு என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது வரன்கள் முடிவான நல்ல தகவல் கிடைக்கலாம். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த மாற்று மருத்துவத்தால் மனக்கலக்கம் அகலும் நாள். திட்டம் திட்டங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி பெறும். குடும்பத்தில் குதூகலமான சம்பவம் நடைபெறப் போகின்றது. வியாபாரத்தில் புதியவர்கள் வந்திணைவார்கள். பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள். 2இல் ராகு இருப்பதால் என்றைக்கோ கொடுத்து காலாவதியாகி போன கடன் கூட இப்பொழுது உங்களுக்கு மீண்டும் வரலாம். பெற்றோர்களின் மணி விழாக்கள் மற்றும் முத்து விழாக்கள் போன்றவற்றை நடத்துவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். இந்த நாள் நல்ல நாள்.
கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களாக இருந்தால் அதில் அனுகூலம் கிடைக்கின்ற நாள். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே உங்களுக்கு கிடைக்கும். தொழில் மூலமாக வரக்கூடிய லாபத்தை காட்டிலும் உங்களுக்கு எதிர்பாராத தன்லாபமும் கூட இன்று உண்டு. ஜென்மத்தில் ராகு சஞ்சரிப்பதனாலே பயணங்கள் பலன் தருவதாக அமையும். பக்குவமாக பேசி பலருக்கும் காரியங்களை சாதித்துக் கொடுப்பீர்கள். ஒற்றுமை பலப்படுகின்ற நாள். குடும்பத்தில் இருந்த ஒற்றுமை இப்பொழுது கொஞ்சம் கூடுதலாக பலப்படும். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள். குரு பார்வை உங்கள் ராசியில் பதிவதனாலே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள், அருமையான நாள், யோகமான நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அயல்நாட்டிலிருந்து வரும் தகவலால் ஆச்சரியப்படுகின்ற நாள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அதே நேரத்தில் உங்களுக்கு தனவரவும் தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். குருவினுடைய பார்வை 12ஆம் இடத்தில் பதிவதனாலே பயணம் பலன் தரும் விதத்தில் அமையும். அங்கு செல்ல வேண்டும், இங்கு செல்ல வேண்டும், அந்த காரியத்தை முடிக்க வேண்டும், இந்த காரியத்தை முடிக்க வேண்டும், எல்லாம் பாதியில் இருக்கிறது என்று நேற்று நீங்கள் கவலைப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த கவலைக்கு விமோச்சனம் கிடைக்கும் விதத்தில் இன்று உங்களுக்கு பயணங்களாலும் பலன் கிடைக்கும். பாதியில் இந்த பணியும் மீதியும் முடியும். 6ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் எதிரிகளின் தொல்லை உண்டு என்றாலும் கூட உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் என்பதனாலே அதை நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. ஆன்மீக பயணங்களால் நீங்கள் ஆச்சரியப்படும் விதத்திலே ஒரு நல்ல சம்பவம் இன்று நடைபெறும். இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.